ஒரு விவசாயி ஒருத்தர் அவரோட நிலத்துல கோதுமை மட்டும்தான் பயிர் செய்வாரு. வருஷம் வருஷம் அவருக்கு அவார்டு கிடைக்குது. அவார்டு எதுக்குன்னா அவர் விளைவிக்கிற அந்த கோதுமை அந்த நாட்டிலேயே பெஸ்ட் குவாலிட்டியா இருக்கான். எல்லா வருஷமுமே இந்த விவசாயி தான் அந்த அவார்டை தட்டிக்கிட்டு போறாரு. இது எப்படி சாத்தியம்? எப்படி இவரால மட்டும் இந்த பெஸ்ட் குவாலிட்டி அவார்டை இத்தனை வருஷமும் வாங்க முடியுதுன்னு எல்லாருமே யோசிக்கிறாங்க. அப்பதான் ஒரு பொண்ணு அவரை இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக அங்க போறாங்க. அவர்கிட்ட எப்படி நீங்க இத்தனை வருஷமா எல்லா அவார்டும் நீங்களே தான் வாங்குறீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, பக்கத்து நிலத்துக்காரங்கள கோதுமை விளைவிப்பாங்கல்ல, அவங்க கிட்ட பெஸ்ட் விதையை தான் கொடுப்பாராம் அவரு. இவர் கொடுக்குற அந்த நல்ல கோதுமை விதையை தான் பக்கத்துல இருக்க எல்லாருமே விவசாயம் பண்ணுவாங்களாம். அதுக்கு அந்த பொண்ணும் சுத்தி இருக்க விவசாயம் பண்றவங்க கிட்ட நல்ல விதையை கொடுத்தா அவங்க உங்களுக்கு போட்டியா தானே வருவாங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு அவரு நல்லா காத்தடிக்கும் போது அந்த பயிர்ல இருக்க மகரந்தம் எல்லாமே காத்துல பறந்துகிட்டு வந்து பக்கத்துல நிலத்துல எல்லாம் விழும். சுத்து பக்கத்துல இருக்க நல்ல மகரந்தம் எல்லாமே அப்படியே காத்துல வந்து ஏன் நிலத்துலயும் விழும். அதனால நானும் நல்ல விதையை தான் விதைப்பேன், பக்கத்துல இருக்கவங்களுக்கும் நல்ல விதையை தான் கொடுப்பேன்னு சொல்றாரு. விவசாயத்துக்கு மட்டும் இல்லாம வாழ்க்கையிலயும் சரி, நம்மளும் நல்லா இருந்து கூட இருக்க எல்லாருமே நல்லா வச்சுக்கணும்னு சொல்றாரு.